ஹே ஆல்! ராஜ்மா வித் ப்ரான் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது கம்ப்ளீட்டா ஒரு வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு மாரி தான் இருக்க போது. 3 கத்தரிக்காய், 1 முருங்கக்காய், 1/2 கேரட், 3 தக்காளி அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் 1 வெங்காயம், 1 பல் பூண்டு. அப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணி ஸ்டவ்ல வச்சிரணும். நம்ம சைட்ல மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு, அத நல்லா வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்லயே அரைச்சது. இன்கிரீடியன்ட் வேணும்னா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். நம்ம வந்து ராஜ்மா ரோஸ்ட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு 7 டூ 8 விசில் பிரஷர் குக் பண்ணி வச்சிருக்கோம். வெஜிடபிள்ஸ் ஒரு 50% வெந்து இந்த மாதிரி தண்ணி விடுற டைம்ல, நம்ம அந்த ராஜ்மாவ ஆட் பண்ணிக்கணும். ராஜ்மா ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் இதுல ஆட் பண்ணிக்கணும். தென் ஒரு 80% வந்து வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகி வந்ததுக்கப்புறம், இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சு நம்ம ஊத்திக்கலாம். ஸோ, அத நல்லா வந்து குக் ஆகுற வரைக்கும் அத விட்டுறலாம். சைட்ல நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஹீட் ஆனோனே, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்து கொஞ்சமா வெங்காயம் அண்ட் கொஞ்சமா பூண்டு ஆட் பண்ணி, நல்லா அத ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கையளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இதுல வந்து கொஞ்சமா சில்லி பவுடர ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து நல்லா கொதிச்சு வந்தோனே, அந்த தாளிப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. டெலிஷியஸான ராஜ்மா வித் ப்ரான் குழம்பு ரெடி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.